மற்ற தலைவன் இந்த கோஷ்டிக்கு சரியில்லை அப்படின்னு உடனே ஜாம்பவான் பார்த்தார். ஜாம்பவான் தான் பெரியவர் அங்கே இருக்கிறதுல. யார் இந்த காரியத்தை பண்ணக்கூடிய ஒரு சூரன் இருப்பானே, அந்த சூரனை காணுமே யாருன்னு பார்க்கிறார். அவனை கூட்டுன்னு வாங்கோன்னர். உடனே அந்த ஆஞ்சநேயனை போய் அழைச்சிட்டு வரா. ஆஞ்சநேயன் இப்படியே கை கூப்பிட்டு வர்றார். ஆஞ்சநேயனை பார்த்து ஜாம்பவான் சொல்றார், அப்பா ஒன்னால தான் முடியும்ப்பா இந்த காரியம். இவா எல்லாரும் போய் 20 யோஜனை தூரம் 30 யோஜனை தூரம் போவேங்கிறா. நீர் தான் போயிட்டு வெற்றிகரமா திரும்பி வரக்கூடிய பல பராக்கிரமும் உடையவன். ஏன்னா நான் இப்போ உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நீ சின்ன வயசுல பாலாஞ்சநேயனா இருந்த பொழுதே நீ சூரியனை ஒரு பழமோ அப்படின்னு நினைச்சுட்டு நீ அதை பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தாவி குதிச்சுன்னு போயிட்ட. அப்புறம் இது வஜ்ராயுதத்தினால தடுத்தா இந்திரன். அப்ப நீ மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டு எல்லா தேவதைகளுடைய அனுகிரகமும் நீ பெற்றவன். எந்த தேவதையுடைய ஆயுதமும் ஒண்ணு பண்ணாது. அவளுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. அதனால நீ காற்றோட கூட நீ போகலாம். அதனால ஒன்னாலதான் இந்த காரியம் முடியும், நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரோ. அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்துதான் ஆஞ்சநேயனுக்கு, ஓஹோ நமக்கு இப்படி ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசுல பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஞாபகம் வந்த உடனே என்ன பண்ணா, உடனே ஆஞ்சநேயர் அப்படியே உத்தரவு கொடுக்கணும், நான் கிளம்புறேன். உடனே மகேந்திர பர்வதம்னு இப்ப சொல்றோமே, திருக்குறுங்குடிங்கிற திவ்ய தேசம், அதுதான் மகேந்திர பர்வதம்னு சொல்றது. அந்த பர்வதத்தை மேல ஏறி ஆஞ்சநேயர் ஏறி நிற்கிறார். நின்ன உடனே யாரை தியானம் பண்ணினார் அப்படிங்கிறார். ஏன்னா பெருமாள் ஆச்சாரியனை முன்னிட்டு தானே கிளம்பணும். அதை ஆச்சரியமா வால்மீகி ராமாயணத்தை சொல்றார். சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவேயே சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேभ्यश्च அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதி சசூர்யாய மகேந்திராய. எத்தனையோ பேர் இருக்கா, எல்லா தேவதைகளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சின்றார். முதல்ல சூரியனுக்கு சசூர்யாய மகேந்திரன் அப்படின்னு எல்லா உலகத்துக்கே இந்திரன் எவனொத்தனோ அவனுக்கு நமஸ்காரம். சசூர்யாய மகேந்திராய பவனாய, அவ அப்பா பவன சுதன்னு இவனுக்கு ஒரு திருநாமம் ஆஞ்சநேயனுக்கு. அதனால அவ வாயு தேவனுக்கு ஒரு நமஸ்காரம், அப்பாக்கு நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா. பவனாய ஸ்வயம்புவே, ஸ்வயம்புவேன்னு பிரம்மதேவனுக்கு ஸ்வயம்பூன்னு ஒரு திருநாமம், அவனுக்கு நமஸ்காரம். அது மாதிரி ருத்ரனுக்கு இப்படி வரிசையா எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணோம். பூதேभ्यश्च சர்வபூதங்களுக்கு ஒரு நமஸ்காரம் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுட்டு புறப்பட்டார். யாருக்கு முதல் நமஸ்காரம் பண்ணான்னா சூரிய தேவனுக்கு அப்படின்னு எடுக்கிறா. ஏன் சூரிய தேவனுக்கு முதல் நமஸ்காரம் பண்ணணும், மீதி பேருக்குலாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, அடியனுடைய குருநாதர் கல்யாணபுரம் ஆறாமுதாச்சார் சுவாமி அவர் காலக்ஷேபம் பண்ணச்சே தெரிவிப்பார். 3 காரணம்பா குருவை சேவிச்சுட்டு வணங்கினது 3 காரணம். என்ன 3 காரணம்னா, சூரியனிடத்துல வித்தைகள்லாம் சகல சாஸ்திரத்தையும் வாசிச்சுன்னா அது ஒரு காரணம். மற்றொரு காரணம், இந்த ஆஞ்சநேயனை அனுப்பினது சூரிய வம்சத்துல பிறந்ததான சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான், இது 2வது காரணம். 3வது காரணம், சூரியனுடையதான புத்திரன் சுக்ரீவனுடைய ஆக்ஞம். அதனால இந்த 3 காரணத்தினாலையும் யாரை சேவிச்சார்னா, முதல் நமஸ்காரம் சூரியனை சேவிச்சா அப்படின்னு சொல்றது சாஸ்திரங்கள். அதைத்தான் அவரு சொல்றார். நவவியாகரண பண்டிதரானது அவரால் தானே. அதனால முதல்ல சூரிய தேவனை